அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 25, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம் நம்ம. வாரி பெருக்கி வளம்படுத்தி உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோ இல்லை, ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் குதிரைகளுக்கும் பாஸ்போர்ட் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரை அதில் பங்கேற்கும் எல்லா போட்டியாளர்களுமே தங்களின் செயல்பாடுகள் அடிப்படையில் வெற்றி தோல்விக்கு உள்ளாகின்றனர். பதக்கத்தை வெல்லவோ தவறவிடவோ செய்கின்றனர். ஒலிம்பிக்கின் ஒட்டுமொத்த விளையாட்டுகளுக்கும் வீரர் வீராங்கனைகளின் திறமை சார்ந்து இருக்கும். ஒரு விளையாட்டிற்கு மட்டும் விலங்கு ஒன்றின் திறமையும் முக்கியமாக இருக்கிறது. அது குதிரை ஏற்றம். அந்த விளையாட்டில் அதன் செயல்பாடு அடிப்படையிலும் பதக்கம் நிர்ணயமாகிறது. ஏறத்தாழ அதுவும் ஒரு போட்டியாளர் என்றே கணக்கு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஜெட்லேக்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8 மணி நேரம் பயணம் எடுத்து லக்சம்பர்க்கில் தரை இறங்கிய பிறகு அங்கு குதிரைகளுக்கு சுங்க நடைமுறைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. விமான நிலையத்திலிருந்து அவை முதலில் விட்டல் நகரில் இருக்கும் அந்த ஊர் பேர் கொடுத்து அந்த பேஸ் கேம்புக்கு போகிறாங்களாம். குதிரைகளுக்கு அங்கு சற்று ஓய்வளிக்கப்படுகிறது. ஜெட்லேக் எனப்படும் பயண களைப்பு. ஜெட்லேக்னா பயண களைப்பு வந்து குதிரைகளுக்கும் இருக்கும் என்பதற்காக புத்துணர்ச்சி நடைபயிற்சி அளிக்கப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு நியூஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் முதல் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா பங்கேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் அதாவது SCO அங்கம் வகிக்கும் இந்தியா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு படையினர் சீனாவில் முதல் முறையாக கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியை மேற்கொண்டனர். இன்ட்ராக்ஷன் 2024 பேர் வச்சுருக்காங்க. இன்னும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி வடமேற்கு சீனாவின் ஜின்ஜியாங் உய்கூர் தன்னாட்சி பகுதியில் அண்மையில் நடத்தப்பட்டதாக அந்நாட்டின் பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பேர் பார்த்து வச்சுக்கோங்க, இன்ட்ராக்ஷன் 2024. அது வந்து SCO அந்த அமைப்பில் அங்கம் வகிக்கும் எல்லா நாடுகளும் இதில் பங்கேற்றிருக்காங்க. இந்தியாவும் பங்கேற்றிருக்காங்க. அது சைனாவில் நடந்தது. ஷாங்காயில் முதல் முறையாக நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதில் ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேடம் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.